ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் பாசிட்டிவ்னு வந்தாலும் சரி நெகட்டிவ்னு வந்தாலும் சரி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டல் போகலாமா? எதுக்கு? மக்களே ரெடி ஆயிட்டேன். ஆனால் இந்த கோகு வந்து மீட்டிங்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு இப்படி உயிர் ஆகுற. அதான் ட்ரெயில் மேக்கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால யார்கிட்டயும் சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அதனால் கொஞ்சம் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். எப்படா நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் வரட்டும். நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா, நம்ம 2 பேர் ஃபோட்டோ எடுக்கலாம்டா, அது அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இது, சென்டிமெண்ட்டாக இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்துட்டு செக் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டிருந்தேன். அதனால நான் அவன்கிட்ட இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல புதுசை நீ வாங்கி கொடுத்தது, அதனால நம்ம போய் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பார்ப்போம், அந்த அண்ணா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே சொல்லணும். ஆர்வமாக இருக்குது ரொம்ப. என்னை விட ஆசைப்பட்டது கோகு தான். ஸோ அவன் எப்படி எடுத்துப்பான், அவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான், எப்படி அவன் ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. பேசாம வீடியோ மாதிரி எடுத்துட்டு ஸ்னாப் அடிச்சுக்கலாம். இல்லை ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? ஃபேன் ஆஃப் பண்ண மண்டபம். போஸ் வாங்க போஸ். என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்ட. ஏன்டா சிரிக்கிற? கேஷுவலாக சரி, கேஷுவலாக செய்கிறேன். அப்படியா? போகலாமா? பேசாமல் ஹாஸ்பிட்டல் போகலாமா? எதுக்கு? ஸ்பாட்டிங் ஆயிருக்கு. நான் பீரியட்ஸ்ல நினச்சிட்டேன், அப்புறமா பார்த்தா ஆகவே இல்லை. சரி ஓகே அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணான்றக்காக வச்சேன். இருக்காங்க இப்போ செக் பண்ணி பார்த்தா டார்க்காக வந்துருப்பாரு. நான் சொன்னேன் கணவன் அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஃபீல் பண்ணுறது சொல்லு. என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசில். அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு அழகே வருது. காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே. மக்களே எனக்கு படன்னு இருக்கு மக்களே. டேட் கோகு பாருங்க, டேட் கோகு. அதுக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து காலையிலேருந்து படப்படன்னு இருந்தது. இவன்கிட்ட சொன்னோன்னே எனக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவன் வந்து இப்போ படப்படம் ஆகிட்டான். தெரிஞ்சதுன்னா அவன் ரியாக்ஷனே எனக்கு வேற மாதிரி. நீங்கள் உன்னையவே வேற ஆள் பார்க்குற மாதிரி இருக்குடா கோகு. எனக்கே அப்படித்தான் இருக்கு. அப்பா போயிட்டியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்கப்பு. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஓவரிஸ் அல்ட்ராசவுண்ட்லாம் வந்து எடுத்திருக்கேன். அதனால எனக்கு வந்து ஓகே இவ்வளோதான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருக்கேன். பயப்படல, ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் இப்போவே எடுப்பாங்களா, ஸ்கேன் பண்ணுவாங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊசிக்கு கூட எனக்கு அவ்வளோ பயம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. சரி, எங்களோட ஃபர்ஸ்ட் செக்கப் vlog எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். பயமாக இருக்குடா.
எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா நீயே இப்படி சொல்ற? நீ எனக்கு தைரியம் அந்த பயம் இல்ல, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ரொம்ப. வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லார்ட்டையும் சொல்லணும். வெறும் ஜஸ்ட் கிட்டு மட்டும் வச்சுட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே பரபரன்னு போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி ஓகே, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காட்டுறோம். vlog எடுக்க முடியுமான்னு தெரியல. சரி போயிட்டு வந்து சொல்கிறோம். என்ன பதறிட்டு இருக்க? என்னால் காரே ஓட்ட முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. கார் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. நான் காரில் ஆஃப் பண்ணவே மாட்டேன் மக்களே, ஆனால் கார் ஆட்டோமேட்டிக்காக போக போக வண்டி ஆஃப் ஆகுது. சீரியஸாக எனக்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஆனால் என்னன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு சிம்டம்ஸ்லாம் பெருசாக தெரியாதனால அந்தளவுக்கு ஓகே நம்ம நார்மலாக தான் இருக்கோம் அப்படிங்கிற இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பதட்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்குமே ஒரு மாதிரி பதட்டம் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா கோகு நம்ம 2 பேரும் அம்மா அப்பாவா? ஐயோ சீரியஸா நம்ப முடியல. நான்லாம் அம்மா என்னை சாப்பிட சொன்னது கூட எனக்கு வந்து சாப்பிட முடியல. சரி நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சா எனக்கு அது வரைக்கும் பொறுமையே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி வந்து பசி, பயங்கரமான பசி எடுத்துட்டு இருந்துச்சு. நீ சொல்லாத முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் பசியே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு போட அப்படிங்கிறாங்க. சாப்பாடுலாம் அது வேணாம், நான் போயிட்டு நேரமா எனக்கு வந்து பசிக்குது சீக்கிரமா சாப்பிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து எனக்கு பசிக்கல அப்படின்னு டைம் ஆச்சு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. இப்பயே அம்மாக்கு எதுவும் லைட்டா டவுட் வராம இருந்தா சரிதான். 2 hours later. அப்பா எவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல்ல. சாமி இதுக்கு தான் நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறக்கே இதாக இருக்கும். ஆக்சுவலாக டாக்டர் பார்த்தாச்சு மக்களே, ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாச்சு. யூட்ரஸில் தான் கரெக்டாக பேபி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் எனக்கு பெருமூச்சே வந்தது. நீ பார்க்கலையா? நான் பார்க்கலையே, ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கல கோகு. எனக்கு அங்கேயே காமிச்சாங்க, என்னை மட்டும் தான் உள்ளே விட்டாங்க. ஸோ அங்கேயே காமிச்சிட்டு இதுதான் பேபி ஃபார்ம் ஆகிருக்கிறது, இனிமேல் தான் நல்லா டெவலப் ஆகும், க்ரோத் ஆகும் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. நைட்டே வந்து சரியாகவே தூங்கலை. 3 மணிலேருந்து தூங்கலை சுத்தமாக. 2:30 மணிலேருந்து தூங்கலை சொல்ல போனால். இப்போ ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். ஐயோ வீட்டில் வேற போய் சொல்கிறதுக்கு இது ஆர்வமாக இருக்குடா, எங்கே போய் தூங்குறது? எனக்கு அப்படி ஆர்வமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நீ ஆர்வமாக இருக்கியா சொல்கிறதுக்கு? எத்தனை வருஷமா கேட்குறாங்க தெரியுமா மக்களே? கல்யாணம் ஆன புதுசுலேருந்து கேட்டு 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 ஃபைனலி ஐயோ அவங்க கேட்குறாங்கிறதுக்காக குழந்தை பெற்றுக்க கூடாது, எங்களுக்கு தோணும் போது குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் எங்களுக்கு இப்போ தோணும் போது நாங்கள் குழந்தை பெற்றுக்கோம் அப்படிங்கிற ஒரு இதோட இருந்தோம். ஃபைனலி இப்போ தான் வந்து எங்களுக்கு அந்த ஒரு எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஓகே நாங்கள் 2 பேர் தான் ஆசைப்பட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் கரெக்டாக பிளான் பண்ணோம். மற்றவங்களுக்காகன்னு இல்லாமல் எங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஆத்ம திருப்தியாக இருக்கிறது. மக்களே குட்டியா எக்ஸ்ரே எடுப்பாங்களா அது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அப்படிதான் போட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும். இவங்க இதனோட போட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. வேறு கூண்டா அங்க இருக்குது இந்த இதுதானே. அதுதான் சரி, ஒரு ஜூஸை குடிப்போம். ஜூஸை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஜூஸ் வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணோங்கிற வேற என்னத்துக்கு வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணுவோம். மக்களை இப்பவே என்ன வந்து எதை சாப்பிடான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா மக்களே. எல்லாருமே சாப்பிட சொல்லிட்டாங்க அவங்க. எல்லாருமே வந்து நம்ம ஹீட்டா இருக்கிறது சாப்பிட வேணாம். எஸ் வா.